ஆக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணும்போது சாதுவாக தான் இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ சிம்ம ராசிக்காரர்களை கல்யாணம் பண்ண பிறகு உலகத்திலேயே அதிபுத்திசாலித்தனமாக மாறுவாங்க. இவங்களை விட திறமையெல்லாம் கற்றுக்குவாங்க. இவங்களை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. இவங்களையே மிஞ்சிடுவாங்க. இது சிம்மராசிக்கு உள்ள பிறப்பு ரகசியம். சிம்மராசிக்கு இன்னொரு ரகசியம் என்ன? பணம் கையில் வரும். எவ்வளவு பணம் வந்தாலும் பிறப்போட ரகசியமே பணம் கையில் தங்கிறதுக்கு தடுமாறும். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு வரக்கூடிய புதன் அந்த இடத்துல உச்சமாறாரு. அந்த புதன் அங்கே உச்சமாறதுனால எப்பவுமே ஒரு கிரகம் ஒரு இடத்துல உச்சமாறுதுன்னு சொன்னாலே ஆப்போசிட்டான பலன்களை தரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு செய்தி. அது சில நேரங்களில் சுபகிரக தொடர்பு இருந்தால் பெரிய லெவலில் பலனை தரும். சூரியனும் செவ்வாயும் ராஜகிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும் சூரியன் சிம்மத்துக்கு அதிபதியாக வருது அப்படிங்கிறதுனாலையும் இந்த சிம்ம ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் மேஷம் அதுக்கு அதிபதி. இந்த சூரியன் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று உங்கள் பாக்யஸ்தானம் பித்ருஸ்தானத்தில் போய் உச்சமாவார். அவ்வளவு நட்பு கிரகங்கிறதுனால ராஜ பதவிகள் சிம்ம ராசியை தேடி வரக்கூடிய யோகம் பிறவியிலேயே இருக்குது.